இத பாரு, உனக்கு ரொம்ப ஃபீலிங்ஸா இருந்தா நீயும் அவளோட போய் சேரு. அண்ணே, நீ சும்மா இருமா. இத பாரு ராணி, எனக்கு என் தங்கச்சியோட வாழ்க்கை தான் முக்கியம். அதை பத்தி மட்டும்தான் நான் யோசிப்பேன். நீயும் அப்படித்தான் யோசிக்கணும், புரியுதா? அம்மா, அம்மா, காயத்ரி பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதுங்களா? அது என்ன இல்லம்மா. என்னம்மா இது? இப்படியே உட்காந்து அழுதுகிட்டு இருந்தா உடம்பு என்னத்துக்குமா ஆகும்? இந்தாங்கம்மா, முதல்ல அலறத நிறுத்துங்க. ஒரு வாய் சாப்பாடு சாப்பிடுங்கம்மா. சாப்பிட்டு உடம்ப வளர்த்து நான் என்னையா பண்ண போறேன்? அதுக்காக பட்டினியா கிடந்து இப்படியே அழுதுகிட்டு இருந்தா எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருமாமா? இந்நேரம் என் பொண்ணு எங்க இருக்காளோ, எப்படி இருக்காளோ, என்னென்ன கஷ்டப்படுறாளோ எதுவுமே தெரியாம எனக்கு எப்படியா சாப்பிட தோணும்? ஒருவேளை என் பொண்ணுக்கு ஏதாவது... அம்மா, பயப்படாதீங்கம்மா, ஒன்றும் ஆகாது. இல்லங்கய்யா, அப்படி இருந்திருந்தா இந்நேரம் காயத்ரி வந்திருப்பாளே. ஹலோ, காயத்ரி இல்லையா? யாரு? வனிதாவா? ஆமா. அம்மாடி, நான் ராமையா பேசுறேம்மா. அப்பா, காயத்ரி இருக்காளாப்பா? அப்பா, யாரோ அழுகிற சவுண்ட் கேக்குது. யாருப்பா? அப்பா, ஹலோ அப்பா, அப்பா நீங்க ஏன் அழறீங்க? ஹலோ அப்பா, அப்பா, அப்பா என்ன? ஹலோ, நான் ரேணுகா பேசுறேன். அம்மாடி ரேணுகா, காட்டுக்கு சித்திரை பார்க்க போன காயத்ரிய ஒரு வாரமா காணோம். என்னப்பா சொல்றீங்க? ரேணுகா, என்னாச்சு ரேணுகா? ஆமாம்மா, அவளை தேடி போன சூர்யாவும் வீராவும் என்ன ஆனாங்கன்னே தெரியலம்மா. காயத்ரிக்கு என்னாச்சு ரேணுகா? சித்திரை பார்க்க காட்டுக்குள்ள போன காயத்ரி ஒரு வாரமா காணுமா? அவளை தேடி சூர்யாவும் வீராவும் போயிருக்காங்க. அவங்க 2 பேரையும் காணுமா? கேட்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. உங்களை கொலை பண்ற அளவுக்கு உங்களுக்கு எதிரி யாராவது இருக்காங்களா மாமா? மனசறிஞ்சு நான் யாருக்குமே கெடுதல் நினைக்கல மாப்ள. காசு பணங்களை சம்பாதிக்கிறத விட 4 நல்ல மனுஷங்களை சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவன் நான். அப்படிப்பட்ட எனக்கு எதிரிங்கன்னு யாரும் இல்லை. ஆனால் காரணமே இல்லாமல் என்ன எதிரியா நினைக்க பல பேர் இருக்காங்களே மாப்பிள்ள. ஏங்க, இப்ப எதுக்கு தேவையில்லாத விஷயத்த போட்டு குழப்பிக்கிறீங்க? நம்ம கருப்பசாமி புண்ணியத்துல நமக்கு எந்த கெடுதலும் வராதுங்க. அப்படி இல்ல அத்தை. ஹாஸ்பிட்டலுக்குள்ள கத்தியோட ஒருத்தன் தைரியமா வந்திருக்கானா அவனுக்கு பின்னாடி வேற யாரோ இருக்காங்க. அது வேற யாரும் இல்ல, நான் தான்டா. சதீஷ், நான் டாக்டர் கிட்ட பேசிட்டேன். மாமாவை டிஸ்சார்ஜ் பண்ணலான்னு சொல்லிட்டாங்க. நீங்க என்ன பண்றீங்க? கவுண்டர்ல இந்த பணத்தை கட்டிட்டு இந்த மெடிசின்ஸ் வாங்கிட்டு வந்துருங்க. நான் வாங்கிட்டு வந்துடுறேன். ஆமாம், பணம் ரொம்ப செலவாயிருக்குமே, பணத்துக்கு என்ன பண்ண? என்கிட்ட ஒரு பைசா கூட வாங்கலைங்க.
எல்லா செலவையுமே துர்காவே பாத்துக்கிட்டா. என்னத்த நீங்க இத போய் பெருசா பேசிக்கிட்டு, எங்க அப்பாவுக்கு இப்படி நடந்திருந்தா நான் செலவு பண்ண மாட்டேனா? மாமா, நான் கால் டாக்ஸி புக் பண்ணிட்டேன், நம்ம கிளம்பலாம், இந்நேரம் வந்திருக்கோம். சரிம்மா. அம்மா துர்கா, வீட்டுக்கு போன உடனே குளிச்சுட்டு கோயிலுக்கு போய் தேங்காய் உடைச்சிட்டு வந்துருமா. சரிங்க அத்தை. அதுக்கப்புறமாவது ஒரு பிரச்சனையும் இல்லாம அந்த கருப்பசாமி நமக்கு துணையா இருக்கணும். சரிங்க அத்தை. நீங்க தானே சாமியாடி? ஆமா. உங்களையும் உங்க ஒய்ஃப் பார்வதியும் அரெஸ்ட் பண்றேன். அப்பாடா, எங்க இந்த கிழவன் நல்லபடியா குணமாகி வீட்டுக்கு போயிடுவானோன்னு பயந்துட்டு இருந்தேன். பரவாயில்ல, நாம ஆடலைனாலும் நம்ம ஆட்டத்தை யாரோ ஆடி இந்த கிழட்டு பையில காலி பண்ணிக்கிட்டு இருக்காங்களே. இன்ஸ்பெக்டர், எங்களை எதுக்காக அரெஸ்ட் பண்றீங்க? அதெல்லாம் இங்க சொல்ல முடியாது. எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன்ல வந்து பேசிக்கங்க. ஹலோ சார், ஏன் சொல்ல முடியாது? எங்களுக்கும் சட்டம் தெரியும். முதல்ல என்ன கம்ப்ளைண்ட் யார் கொடுத்தாங்கன்னு அதை சொல்லுங்க, அதுக்கப்புறமா நாங்க வரோம். கம்ப்ளைண்ட் தானே சொல்றேன். இவங்க 2 பேரும் சதீஷ்னு ஒருத்தரை கடத்தி வச்சிருக்கதா கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தா? நானும் எங்க அக்காவும் தான். ஏம்மா பார்வதிம்மா, நேத்து தானே பச்சை குழந்தைக்கு சொல்ற மாதிரி சொல்லிட்டு போனேன். உங்களுக்கெல்லாம் சொல்ற விதத்துல சொன்னாதான் புரியுமா? இத பாருங்க, உங்களுக்கு நாங்க என்ன கெடுதல் பண்ணோம்? ஏன் திரும்ப திரும்ப இப்படி அக்காவும் தம்பியும் மாறி மாறி சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இப்பதான் அவரு கொஞ்சம் குணமாயி வீட்டுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கோம். அது உங்களுக்கு பொறுக்கலையா? மருவிலே ஒரு பூங்குடி மருவே மாயம் செய்வதே. சினிமாக்காரனோட பர்சனல் லைஃபை கிசுங்கிற பேர்ல படிக்க வச்சு நம்ம பசங்களுக்கு அடுத்தவங்க பர்சனல் லைஃபை எட்டி பார்க்குற ஒரு வக்கரமான வெறியத்தாளசலை வளர்த்துட்டு இருக்கோம். பார்வதி, எங்க அக்கா அம்மாவை அனுப்பி வச்சா நாங்க எங்க தொந்தரவு பண்ண போறோம்? உங்க அக்கா மகனை நாங்களா புடிச்சு வச்சிருக்கோம். அவரு போக மாட்டேன்னு பிடிவாதம் பிடிச்சா நாங்க என்ன பண்ண முடியும்? ஏங்க இதையே இன்னும் எத்தனை தடவை சொல்லிட்டு இருப்பீங்க? எத்தனை தடவை சொன்னாலும் இதாங்க உண்மை. வாடா என் அக்கா மவனை பொறுத்து பார்த்துட்டு போலீஸே கூட்டிட்டு வந்துட்டேன்ல. ஏன் என்ன இப்படி சாகடிக்கிறீங்க? என்ன நிம்மதியா வாழவே விட மாட்டீங்களா? ஓஹோ, பெத்து வளர்த்தவளோட நிம்மதி முக்கியம் இல்ல, நீ மட்டும் நிம்மதியா இருக்கணுமாடா? சதீஷ், உங்க கால்ல விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு உங்க மாமாவோட போயிடுங்க. டிஸ்சார்ஜ் ஆயிருக்கிற மாமாவை திரும்பவும் அட்மிட் பண்ற மாதிரி வச்சிடாதீங்க ப்ளீஸ். சொன்னா கேளுங்க சதீஷ். ஆமா மாப்பிள்ள, தயவு செஞ்சு நீங்க போயிடுங்க. நீங்க இங்க இருக்க கோவத்துல சம்பந்தியமா ஏதாவது பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. மிஸ்டர் சதீஷ், படிச்சவர் தான் நீங்க. கோர்ட்ல விடுதலை பத்திரம் கொடுத்து ஜட்ஜ்மெண்ட் வர நேரத்துல நீங்க இங்க இருக்கலாமா? மாப்பிள்ள போயிடுங்க மாப்பிள்ள. சரிங்க மாமா, நான் போயிடுறேன். என்னால உங்களுக்கு யாருக்கும் கஷ்டம் வர வேணாம். நான் எங்க அம்மா கிட்ட போல, அந்த ஆண்டவன் கிட்டே போறேன். என்னைய பாக்குற? நான் வீட்டுக்கு வந்தா தானே உங்க அக்கா சந்தோஷப்படுவாங்க. நான் செத்துட்டேன்னு போய் சொல்லு. இத பிடிங்க. டேய் மாப்ள, டேய் சொன்னா கேளுடா, நில்லு மாப்ள. டேய் மாப்ள, டேய் உனதான்டா. டேய் மாப்ள.
மாமா வாங்க மாமா போலாம். டேய் மாப்பிள, ஒன்னதாடா, நில்றா, ஓடாதடா. பாவி போய் ஓட விடுறானே. டேய் டேய் நில்றா. போமேமா. எங்கடா போறது? டேய் நில்றா, ஓட முடியலடா. நில்றா, என் நிலைமை தெரியாம போறானே. டேய் மாப்பிள நில்றா. டேய் சொல்றேன்ல, போவாதடா. நில்றா, என்னால முடியலடா. முடியலையே. டேய் சதீஷ், சதீஷ், போதுண்டா சாமி. இவங்க கூட வாழ்ந்து தின தினம் சாகிறதுக்கு பதிலா ஒரேடியா செத்தரலாம். இல்லண்ணே சார், பார்த்து வர்றது இல்லையா? நீ தானே என் மாமாவை கொலை பண்ண வந்த? யோ, யார் நீ? என்ன பேசுறீங்க? போய் சொல்லாத. நீதான், நீதான். டேய் டேய் நில்றா. டேய் நில்றா. டேய் டேய் நில்றா. டேய் 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 எங்க எங்கடா போற? டேய் டேய் சொல்றா, யாரோ நினைச்சாங்க சொல்றா. டேய் மாமாவை கொலை பண்ண வந்த சொல்றா. டேய் டேய் சொல்றா. அம்மா, ஏய் சதீஷ், மாப்பிள மாப்பிள, ஏண்டா இவ்வளோ தூரம் ஓடி வந்து மண்ணில் வந்து விளையாடுறதுக்காட ஓடி வந்த? செத்த பொறுமையாக வந்த மாமா உன் கூடவே வந்திருப்பான்ல. அப்பா உன் வயசுக்கு ஓடி ஒலிம்பிக்ல கூட கப்பு வாங்கிடலாம்டா. என்னால ஸ்பீடா ஓட முடியலடா. சொன்னா கேள்றாடா. போடா பேப்பையில. உங்ககிட்டயும் கட்டியும் இப்படியெல்லாம் வேலை பார்க்கறதுக்கு ரைஸ் மில்ல வேலை பார்த்தா கூட 4 படி அரிசி கிடைக்கும்டா. ஏய் மாப்பிள, என்னம்மா சொல்ற? ஆமாப்பா, காயத்ரி, சூர்யா, வீரா 3 பேரையுமே காணுமாப்பா. இப்போ ராமே அப்பா லட்சுமி அத்தையும் அந்த கோயில்ல தான் இருக்காங்களாமாப்பா. காயத்ரி கிடைக்காம அந்த கோயிலை விட்டு வெளியே வரமாட்டேன்னு சொல்லி அந்த கோயிலே இருக்காங்களாமா. ஏமா, எதுக்கு இந்த காயத்ரிக்கு வேண்டாத வேலை? சித்திர பார்க்க போற, சாமியார பார்க்க போறேன்னு எந்த காலத்துல இருக்காவ? அங்கிள், இப்ப அத பத்தி பேசுறதுக்கு நேரம் இல்ல. முதல்ல உங்களுக்கு என்னாச்சுன்னு போய் பாருங்களேன். ஆமாப்பா, அவங்க 3 பேரும் காணாம போய் 1 வாரத்துக்கு மேல ஆச்சுப்பா. ஏதாவது தப்பு நடக்கிறதுக்கு முன்னாடி அவங்களை எப்படியாவது கண்டுபிடிக்கிறதுக்கு வழி பாருங்க. நீ கவலைப்படாம இருமா. இதோ இப்பவே கிளம்புறேன். அந்த ராமையா பார்த்து என்னாச்சு ஏதாச்சுன்னு விசாரிச்சு கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். சரியா? தைரியமா இரு. வரமா. பாத்து போங்கப்பா. சூர்யாவையும் காணும், காயத்ரியும் காணுமா? ஐயையோ.
பண்ணாத. காயத்ரிக்கு எதுவும் ஆகாது. நான், சுப்பு, காயத்ரி எங்க 3 பேர்ல அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு எப்பவுமே நினைக்கிறது காயத்ரி மட்டும்தான். தனக்கு பிடிச்சவங்களும் பிடிக்காதவங்களும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாம யார் கஷ்டப்பட்டாலும் காயத்ரி அப்படியே துடிச்சு போயிடுவா. ஆனா இப்போ அவ கஷ்டப்பட்டு நம்ம எல்லாரையும் துடிக்க வச்சிருக்கா. காயத்ரிக்கு எதுவுமே ஆகாது. அப்பா திரும்ப வீட்டுக்கு வரும்போது சூர்யாவையும் காயத்ரியும் கண்டிப்பா கூட்டிட்டு வருவாரு. தயவு செஞ்சு நீ ஃபீல் பண்ணாத. சூர்யா, இப்படியே ஃபீல் பண்ணி உட்கார்ந்திருந்தா எதுவுமே நடக்காது. இப்ப நம்ம என்னதான் பண்றது? சூர்யா, நம்ம எப்படியாவது இங்க இருந்து தப்பிச்சாகணும். நம்ம தப்பிச்சாதான் காயத்ரியை காப்பாற்ற முடியும். எப்படி வீரா இங்க இருந்து நம்ம தப்பிக்கிறது? நம்மளதான் இந்த வீட்டுக்குள்ள போட்டு அடைச்சு வச்சிருக்கானுங்களே. போதா குறைக்க வெளியில வர ஆளுங்க காவல் காத்துக்கிட்டு இருக்கானுங்க. சூர்யா, ஐடியா இருக்கு. என்ன வீரா? நான் வயிறு வலிக்கிற மாதிரி நடிக்கிறேன். சரியா? சரி வீரா, நீங்க ரெடியா இருங்க. ஐயோ ஐயோ, வயிறு வலிக்குதே. என்னாச்சு சூர்யா? பயங்கரமா வயிறு வலிக்குது சூர்யா. தாங்க முடியல சூர்யா. சூர்யா, அண்ணா யாராவது இருக்கீங்களா? ஐயோ சூர்யா, யாராவது காப்பாத்துங்களே. சூர்யா, அண்ணா கதவு திறங்கண்ணே. வீரா, என்னாச்சு வீரா? அண்ணா கதவு திறங்கண்ணே. ப்ளீஸ் சூர்யா, அவங்கள கூப்பிடுங்க சூர்யா. சூர்யா, கதவு திறங்கண்ணே. ஏய், கதவு தட்டறான்டா. அண்ணா ப்ளீஸ் கதவு திறங்கண்ணே. ப்ளீஸ். அண்ணா வயிறு வலி தாங்க முடியலங்க. அப்படியே மெயின்டைன் பண்ணு வீரா. அண்ணா கதவு திறங்கண்ணே. என்னடா வயிறு வலிக்குதுன்னு கத்திட்டு இருக்கான்? அதெல்லாம் சும்மா சீனா போடுவான், அதை விடு. சூர்யா, இருக்காங்களா பாருங்க சூர்யா. அண்ணா கதவு திறங்கண்ணே. வயிறு வலிக்குதுங்க. என்னடா அவன் கத்துறத பார்த்தா உண்மையா வயிறு வலியில கத்துற மாதிரி இருக்குடா. அப்படியா? சரிவா பார்க்கலாம். ஐயோ அண்ணா கதவு திறங்கண்ணே. வலிக்குதே. அப்படியே மெயின்டைன் பண்ணு. ஐயோ தாங்க முடியலையே. ஐயோ சூர்யா, வலிக்குது சூர்யா. சூர்யா, ஐயோ வலிக்குது சூர்யா. டேய், அவன் ஏதோ நடிக்கிற மாதிரி இருக்கு. வேணா நீ பாரு. அண்ணா கதவு திறங்கண்ணே. சூர்யா, வலிக்குது சூர்யா. கதவு திறங்கண்ணே. அண்ணா இல்லடா, அவனுங்க பார்த்தா நடிக்கிற மாதிரி தெரியலடா. உண்மையில வயித்து வலியில கத்துற மாதிரி இருக்குடா. அதுக்கு ஓபன் பண்ணி என்னன்னு பாத்துறோம். இப்ப என்ன பண்ண போற நீ? திறக்க போறேன். தேவையில்ல, அவன் தப்பிச்சு இப்பிச்சு போயிட்டானா தலைவர் நம்மள தான் திட்டுவாரு, பாத்துக்கோ. அண்ணா கதவு திறங்கண்ணே. சூர்யா, காப்பாத்துங்கண்ணே. கதவு திறங்கண்ணே. தயவு செஞ்சு கதவு திறங்கண்ணே. வேணாண்டா. அப்படி ஏதாவது இவன் செத்துட்டான்னா தலைவர் நம்மள திட்டுவாரு. ஏன்டா இவனை பார்க்கலான்னு. சரி துற பாப்போம். கதவு திறங்கண்ணே. ஐயோ, அப்படியே மெயின்டைன் பண்ணு. அப்படியே மெயின்டைன் பண்ணு. ஐயோ ப்ளீஸ் அண்ணே. அண்ணே என்ன பாய்? என்னாச்சு தெரியலண்ணே. வயித்துல துடிக்கிறான். பாருங்கண்ணே, பாருங்க. என்னாச்சு? சூர்யா, சீக்கிரம் வாங்க. சீக்கிரம் வாங்க. வாங்க சூர்யா, சீக்கிரம் வாங்க. வாங்க. ஏய் போடா. போறாங்க அவனுங்க. சீக்கிரம் வா வா வா. போடு. ஏய் இல்ல. சூர்யா, சீக்கிரம் வாங்க. வீரா, வாங்க. வீரா சீக்கிரம் போ. வாங்க. ஏய் ஏய் நில்லா. ஏய் விஜயகுமார், பசங்க சீக்கிரம் வாங்க. நான் சீக்கிரம் வாங்க. ஏய் போடா போடா. ஏடா. சூர்யா, சீக்கிரம் வாங்க. சீக்கிரம் வாங்க. வாங்க. நில்லா. டேய்
ஏய் வாங்க கோபீரா ஏய் ஏய் வாடா வீரா இந்த பக்கம் வாடா ஏய் வாடா எங்கடா போயிட்டானுங்க அவனுங்க மகனான வந்தா தப்பிச்சிட்டாங்களா? நல்லா தேடுங்கடா, விடாதீங்க. எங்க போயிருப்பானுங்க? ட்ரெய்லர் பார்க்குறதுக்கும் சரி அண்ட் எனி ஃபியூச்சர் அப்டேட்ஸாக இருக்கட்டும் ட்ரெண்ட் மியூசிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரெண்ட் மியூசிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பட்டால பச்சை முகம் பாலு அடியும் முகம் பட்டால பச்சை முகம் பாலு அடியும் முகம் பச்சை முகத்தலகாயரசா ஆண்டிப்பட்டி கனவா அவன் அழகாவா இருக்கு. அழகுங்கிறது நிறத்திலேயே உருவத்திலேயே கிடையாது, செய்யற செயல்ல இருக்கு. ஐத்த பொண்ணு என்ன தாக்குதே